சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் தொடர்ந்து இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நெல்சன் அவர்கள் எடுத்துகிட்டு வராரு. கூடிய விரைவிலே, அதாவது ஏப்ரல் 14க்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் ஓவர் ஆகிடுமா. ஏப்ரல் 28க்கு மேலே தலைவர் 173 படத்தில் இணைய போகிறாரு. அந்த தலைவர் 173 படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிறாரு. மேலும் கமல்ஹாசன் தன்னுடைய RKFI மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் இருவரும் எப்போதான்ப்பா இணைவாங்க, பல வருஷமாக எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு சமீபத்தில் தான் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன ப்ரோமோவோட நெல்சன் அவர்கள் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. இன்பன் உதயநிதி இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவி சார்பாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு என அறிவிச்சிருந்தாங்க. ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போவே எகிரி போச்சு. கூடிய சீக்கிரம் அந்த படத்தை எடுங்கயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமா மட்டும்தான் இது வரைக்கும் 1000 கோடி கலெக்ஷன் உண்டான படத்தை கொடுக்கவே இல்லை. மேலும் தமிழ் சினிமா படுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அதை இந்த படம் நீக்கும் என ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்காங்க. மேலும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, தலைவர் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க போகிற படத்தில் வில்லனாக நடிக்க முக்கியமான நடிகர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். அது வேறு யாரும் இல்லை, மம்முட்டி தான். ஏற்கனவே கூலி படத்திலேயே மம்முட்டி நடிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஜெயிலர் படத்திலையும் மம்முட்டி நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஜினிகாந்த் தான் என்னுடைய நண்பர், எனக்கு எதிராக வில்லனாக நடிக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ நெல்சன் ஒரு வகையாக ரஜினிகாந்தை சம்மந்தம் தெரிவிக்க வச்சு ஜெயிலர் 2 படத்திலே அவரை கொண்டு வரலான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. இப்போ ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் மம்முட்டி தான் ஏறக்குறைய வில்லன் என தற்போது சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்தியன் சினிமாவில் மிக முக்கியமான ஜாம்பவான்களை ஒன்று திரட்டி படம் எடுக்கக்கூடியதில் வல்லவர் தான் நெல்சன். டார்க் காமெடி என தனக்கே உரியான பாணியில் படத்தை கொடுப்பவர் நெல்சன். கண்டிப்பாக ரசிக்கும்படியாக ஒரு படத்தை எடுப்பார் என நம்பலாம். மேலும் கேங்ஸ்டர் கலந்த ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோகேஷ் தான் ஆரம்பத்தில் ரஜினி கமல் படத்தை எடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. கூலி படத்தை சொதப்பியதால் அவர் கை நழுவி போய் இப்போ நெல்சனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இந்த படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.